ஹலீம் செய்கிறதுக்கு நம்ம பருப்பெல்லாம் அளந்து எடுத்துக்கணும். ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. கரெக்டாக அளவு இருக்கணும், ஒரே அளவாக இருக்கணும் எல்லா பருப்பும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டால் ஒரு 25 கிராம் இருக்கும். இதால் சம்பா ரவை 1 கப்பு, 1 கப்பு தோரம்பருப்பு, சிறுபருப்பு 1 கப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு 1 கப்பு, மசூர் பருப்பு 1 கப்பு, உளுத்தம் பருப்பு 1 கப். இப்போ இந்த எல்லா பருப்பும் நல்லா அலசிட்டு 2-3 தடவை கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 ஹவர் ஊற வைக்கணும். பருப்பெல்லாம் ஊற வச்சாச்சு. பவுலில் நம்ம எந்த கப்பால் பருப்பெல்லாம் அளந்தோமோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு பச்சரிசி இதை கொஞ்சம் தனியாக ஊற வச்சுக்கலாம். இதோட ஒன்றா சேர்த்து கூட ஊற வைக்கலாம். ஸோ நான் வந்து போடும்போது மறந்துட்டு அதால் தனியாக ஊற வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஹலீம் செய்ய ஆரம்பிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ண ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்குங்க. வெங்காயம் வதங்கணும், அவ்வளோதான். ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ இதில் மட்டன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்தேன்னா, நான் எடுத்துருக்கிற பருப்புக்கெல்லாம் 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கேன். இந்த மட்டன் வந்து நீங்கள் போனோட வாங்கினாலும் சரி, போன் இல்லாமல் வாங்கினாலும் சரி, ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நான் போன்லெஸ் தான் இப்போ இதில் போட்டிருக்கேன். இந்த மட்டன் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கறி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் மிளகா பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி, 1 ஸ்பூன் ஜீரக பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் போட்டு மறுபடியும் ஒரு தடவை வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்குங்க. மல்லி, பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. புதினா ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். ஸோ பருப்பு தனியாக கறி தனியாக வேக வச்சு தான் இந்த ஹலீம் செய்வாங்க. ஸோ தனித்தனியாக வேக வைக்கிறத விட இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாகவும் வேலை முடியும். டேஸ்ட்டும் நல்லா அந்த கறியோட அந்த பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இது 1 பார்ட் ஹலீமு. தயிர் கொஞ்சோண்டு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா பருப்பு எல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி இதை வேக வச்சுக்கணும். இப்படி இது கூட ஒரு 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை போட்டு தண்ணி நல்லா தாராளமாக ஊற்றுங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் நல்லா வேக விடலாம். பருப்பெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதுலேருந்து இந்த கறி மட்டும் தனியாக எடுத்துக்கணும். இப்போ இந்த கறியெல்லாம் தனியாக எடுத்து வச்சு, இந்த கறி ஏன் தனியாக எடுக்கிறோன்னா, நம்ம வந்து இந்த பருப்பெல்லாம் நல்லா கடைய போகிறோம். எந்த அளவுக்குன்னா ஒரு பேஸ்ட் ஆட்டம் அது ஆகணும், அந்த அளவு கடையணும். ஸோ அந்த கறி அதோடு சேர்ந்து ஃபுல்லாக கரைஞ்சி போயிடுன்றதுக்காக தனியாக எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மசிக்கணும். செம்மையாக அந்த எவ்வளோ முடியுமோ நம்மளால் அந்த அளவுக்கு இதை நல்லா மசிக்கணும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வச்சு மசித்தாலும் சரி, இல்லை நல்லா மசிச்சுட்டு மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணி வச்சு இதை மசிக்க ஆரம்பிக்கும் போது தெறிக்கும். கொஞ்சம் கவனம், ஏன்னா நம்ம கையில் கன்னத்துல எல்லாம் பட்டுலாம் தெறிக்கும் போது. ஸோ அதால் நல்லா கவனமாக செய்யுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹைதராபாத்தில் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு
ஹைதராபாத்தில் பிஸ்தா ஹவுஸ் ஹலீம் என்னாலே அவ்வளோ ஃபேமஸ்ஸு. ஆனால் இப்போ சென்னையிலேயே நமக்கு வந்து ட்ரிப்ளிகன்னு, ஐசோஸ் இந்த மாதிரி இடத்துல நிறைய கிடைக்கிது, நிறைய இடங்களில் கிடைக்கிது. ஸோ இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. நீங்கள் ஹலீம் செய்யும்போது கண்டிப்பாக மட்டனில் தான் செய்யணும். ஏன்னா ஹலீமோட டேஸ்ட் வந்து சிக்கன்லேயோ இல்லை பீஃப்லேயோ செய்யும்போது அந்தளவு வந்து அந்த டேஸ்ட் வர்றதில்ல. மட்டனில் வர டேஸ்ட் வந்து மற்ற கறியில் நம்ம ஹலீம் செய்யும்போது வராது. ஸோ கொஞ்சமாக செஞ்சாலும் மட்டன் வாங்கி செய்யுங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த உருளைக்கிழங்கு மசியலை வச்சு நான் நல்லா மசிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, அதாவது சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் பிளாக் பெப்பரு சேர்த்து நல்லா மசிங்க. ஏன் இது லாஸ்ட்டில் போட்டோன்னா கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கலாம். இந்த கறி தனியாக வேக வைக்கும்போது நமக்கு அந்த கறியிலேருந்து இந்த எண்ணெய் ஆட்டம் வடியும் இல்லைங்களா, அது தனியாக பிரிஞ்சு வரும் இல்லையா, எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அது தனியாக எடுத்து வச்சுக்குவாங்க. மேலே வந்து கார்னிஷ் பண்ணும்போது ஊற்றுவாங்க. பட் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது அந்த மாதிரி கிடைக்காது நமக்கு. ஸோ அதால் லைட்டாக நம்ம நெய் வந்து மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன் கொஞ்சோண்டு சேர்த்து மசிச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த கறியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து மறுபடியும் கிண்டுங்க. இப்போ இந்த கறி இந்த மாதிரி சேர்க்கும்போது அங்கங்கே நம்ம சாப்பிடும்போது கறி நம்ம வாயில் வரும். அதுக்காக தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மசிஞ்சு, ஸோ இந்த அளவுக்கு மசிச்சு சாப்பிட்டா போதும். இதுக்கு மேலே நம்ம வந்து நோம்பு வச்சுக்கிட்டு பண்ண முடியாது. அவ்வளோதான். நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலையே 1 பார்ட் ஹலீம், மட்டன் ஹலீம் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வெளியில் ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிட்ற ஒரு உணவு நம்ம வீட்டில் நம்ம கையால் ரெடி பண்ணி சாப்பிடும்போது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், எந்த அளவுக்கு மன திருப்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஹலீம் செஞ்ச பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போது இதில் இந்த வறுத்த வெங்காயம் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இதோட இந்த முந்திரியும் வறுத்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சூப்பர் டேஸ்டான ஒரு ஹலீமு நம்ம வீட்டில் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக செஞ்சிடலாம். அதே டேஸ்ட் இருக்கும். டேஸ்ட் எதுவுமே டிஃப்ரெண்ட் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.